ஹாய் மக்களே, இன்னைக்கு சரியான ஒரு பழம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பாருங்க. இதுதான் அந்த பழம், சீத்தாப்பழம் ஹைபிரிடா. இது ஒரு பழமே 40 ரூபான்னு வாங்கினேன். நம்ம ஊர்லலாம் ஃப்ரீயாகவே சாப்பிடுவோம், இல்லைனா பக்கத்து வீட்டிலேருந்து திருடி எடுத்துட்டு வந்து சாப்பிடுவோம். நம்மளும் அப்படியே புஷ்பா ஸ்டைலில் போட்டு இந்த பழத்தை அப்படியே பல்ப்பு பிரித்து எடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பழத்தை உரிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசுலலாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து எவ்வளோ ஜாலியாக சீத்தாப்பழம் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்போல்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சீத்தாப்பழம் மரத்து மேலேயே ஏறி ஏறி பிரித்து அப்போல்லாம் அப்படியே பழத்தை மரத்துலேயே உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ பாருங்கள் எப்படிலாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இது பிரிச்சுட்டே இருக்கும் போதே அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு. நானும் சரி ஓகே பிரிச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரித்தேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாமா வீடியோ போடுவீங்கன்னு கேட்காதீங்க. இது ஒரு மெமரிஸு. இது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். நானும் அப்படியே அந்த பெரிய சீத்தாப்பழத்தை பிரித்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தேன். மறுநாள் தெரியும் எனக்கு எப்படி கோல்ட் ஆகும்னு. உங்களுக்கு இந்த மாதிரி யாருன்னா சீத்தாப்பழம்லாம் சாப்பிட்டா கோல்ட் ஆகும் இதாகும்னு சொல்லிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.